இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்களை நான் நீண்ட காலமாக நன்கு அறிவேன். மிகப்பெரிய எழுத்தாற்றல் பெற்றவர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவருடைய தமிழ் உணர்வை, தமிழ் பற்றை பாராட்டாதவர்கள் எந்த கட்சியிலும் கிடையாது. என்னுடைய இலக்கிய சொற்பொழிகளை கேட்டு பலமுறை பாராட்டி இருக்கிறார். நான் என்னுடைய மகள் திருமணத்திற்கு அவருக்கு வரவேற்புக்கு அழைப்பு கொடுக்க மறந்துவிட்டேன். ஆனாலும் நியூவுட்டன் ஹோட்டலில் அவர் வருகை தந்து வாழ்த்தியது என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவிடமாகவும் ஆற்றலின் இருப்பிடமாகவும் இருந்தவர் அவர்தான் தமிழுக்காக நாடாளுமன்றத்திலே வாதிட்டு தமிழிலே மணி ஆர்டர் ஃபார்மெல்லாம் தமிழில் அச்சடிக்கணும்னு சொன்னார். இது விமானத்திலே தமிழ்லையும் அறிவிக்க வேண்டும் என்று அவர்தான் முதல் நாடாளுமன்றத்தில் கூறினார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழுக்காக உண்மையிலே பாடுபட்ட தலைவர்களில் குமரி அனந்தனும் ஒருவர். நான் அவரை என்றைக்கும் மறக்க முடியாது.